நேரம் உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் திறமை இருக்குது, உங்களால் பிழைக்க முடியுமா நான் பிழைக்க முடியும், உங்களால் வேலை வாங்க முடியும் வேலை வாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் நேரம் சரியில்லாதனால எங்கேயா போய் மாட்டிப்பீங்க. புதுசாக பணம் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதில் நஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ரொம்ப பெருசாக காதலில் போய் வீட்டில் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிறைய நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட ஒரு 40% பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வருஷம் இருக்குது. ஏன்னா சிம்ம ராசியிலே கேது போகிறாரு, அது ஒரு பெரிய நெகட்டிவ். அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துல சனி பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனி, அஷ்டம சனி, 7ஆம் இடத்தில் ராகு, அதே போல் 11ஆம் இடத்தில் குரு. இது பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசி என்பவர்களுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார், எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, போராட வேண்டியது இருக்குது, வாழ்க்கை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் நினச்சதெல்லாம் நடந்துச்சு, நான் யோசித்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தேன், இப்போ எதையுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை படிக்கிற பசங்கள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் இருக்குது. படிக்கிற பசங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய படிக்கிறாங்க, ஆனால் மார்க் வரல. அதே போல் படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல. ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் கடுமையான நெருக்கடி, பிரச்சனை, எப்படா வீட்டுக்கு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் இருக்குது சார், நான் வேற லோன்லாம் வாங்கிட்டேன் சார், வயசு 45 வயசு ஆச்சு, இதுக்கப்புறம்லாம் வேலையெல்லாம் தேட முடியாதுன்ற ஒரு எண்ணங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிட்டு நிறைய பேர் கடன் கட்ட முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க. வீடு வாங்குறேன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல பணம் கட்டிட்டு அந்த பணத்தையும் திருப்பி வாங்க முடியாமல் வீடும் கிடைக்காம திண்டாடக்கூடியவர்கள், இடம் வாங்குறேன்னு பணம் கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய சிம்மராசி என்பது இருக்காங்க. அதுமாரி திருமண வாழ்க்கையில் சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள், பிரிவினைகள், இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகளுடன் வாழக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அவர் என்ன பண்ண போறாருன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதுலேருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை அந்த குரு பகவான் செய்ய போகிறார். பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் எனக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிருமா சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே இருக்குது, எனக்கு சரியாயிருமா சார்னு சொன்னால் சரியாகாது. அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறனை அந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ சால்வ் ஆகாதுன்னா நான் எப்படி சார் சமாளிச்சுட்டு இருக்கேன், இப்போ ஏற்கனவே சமாளிச்சுட்டு தான் சார் இருக்கேன். ஆமாம், அதுவுமே காரணம் அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினால சமாளிச்சுட்டு இருக்கீங்க. 2வது சிம்ம ராசியாக இருக்கிறனால சமாளிக்கிறீங்க. மற்றவங்களாம் இருந்தால் ஒடிஞ்சு போயிடுவாங்க, கஷ்டப்பட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அவங்க யோசிக்காத விஷயங்கள்லாம் யோசிச்சிருப்பாங்க, நீங்களே பாதி பேர் அது மாதிரிலாம் யோசிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் சிம்ம ராசி என்பவர்களுக்கு உண்டு. கவலைப்படாமல் இருங்க. வேலை இல்லாதவங்க ஏதாவது ஒரு வேலையை எடுத்துங்க. உங்களுக்கு அந்த படித்ததுக்கான வேலை கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம், நீங்கள் எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கிறது கஷ்டம். ரொம்ப யோசிக்காமல் கிடைச்ச வேலையை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சேஃபாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் நல்லா ஆயிடுவீங்க, அது எந்த டவுட்டும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே போல் வேலை மாறக்கூடியவர்கள் கண்டிப்பாக மாறுங்க. அந்த மாறும்போது வேலையை வாங்கிட்டு வேலையை விடுங்க. சும்மா இல்லை சார் எனக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும் செய்யும், அதெல்லாம் எல்லாமே இருக்குது. நேரம் உங்களுக்கு சரியில்லை. உங்களுக்கு திறமை இருக்கான்னு கேட்டால் திறமை இருக்குது, உங்களால் பிழைக்க முடியுமா நான் பிழைக்க முடியும், உங்களால் வேலை வாங்க முடியும் வேலை வாங்க எல்லாம் இருக்குது. ஆனால் நேரம் சரியில்லாதனால எங்கேயா போய் மாட்டிப்பீங்க, வேலை இல்லாமல் போயிடும், கடைசியில் பிரச்சனைகள் பெருசாகிடும். அது ஒரு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துரும். கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ வேலையை தேடிட்டு வேலை வாங்குறது நல்லது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தடையாயிடுச்சு, எல்லாமே டிலே, எல்லாமே பணம் வரல, எல்லா இடத்துலையும் லாக்கு, எல்லா இடத்துலையும் பிஸ்னஸே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற பிஸ்னஸை கொஞ்சம் அதிகமாக புஷ் பண்ணி பண்ணணும். இப்போ ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்கீங்க வச்சிங்களேன், ஃபோன் அடிச்சுட்டே இருங்க. உங்களுக்கே கஷ்டமாக தான் இருக்கும், அவன் தரமாட்டான்னு கூட உங்களுக்கு தெரியும்.
ஆனாலுமே அந்த முயற்சி என்ன பண்ணுன்னா உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பண வரவுகளை கொடுக்கும், ஆர்டரை கொடுக்கும், எந்த பிரச்சனையும் வராது. புதுசாக பணம் எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அதில் நஷ்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதில் கவனமாக இருங்க. புதிய தொழில் எதுவும் ஆரம்பிக்காதீங்க. வேலை செய்கிறவங்க முக்கியமாக தொழில் பண்ணுறேன்னு போகாதீங்க, மாட்ட தான் போகிறீங்க. எதாக இருந்தாலும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் டிசம்பரை விட்டுருங்க, 2027 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வருஷம் விட்டுட்டு நீங்கள் அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுமாதிரி தொழில் பண்ணுறவங்க இல்லை எனக்கு தொழில் சரியாக வரல, நான் வேலைக்கு போகிறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது இன்னும் பிரச்சனை விபரீதமாக்கிடும். இருக்கிற கடங்காரெல்லாம் சேர்ந்து உங்களை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். கவனமாக இருங்க. அதேமாதிரி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிரியணும்னு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நான் அடுத்த வருஷம் அதை பற்றி யோசிப்பேன்னு சொன்னீங்கன்னா அடுத்த வருஷம் அந்த பிரச்சனை பெருசாக தெரியாது, சேர்ந்து வாழ்வீங்க. இல்லைனா பிரிஞ்சதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்க. தேவையில்லாத விஷயத்துக்காக நம்ம பிரிஞ்சுட்டோன்னு வருத்தப்படுவீங்க. இல்லை கடைசியில் குழந்தைங்களுக்கு ஒரு வாழ்க்கை இல்லாமல் போயிடுச்சுன்னு வருத்தப்படுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதல் செய்யக்கூடியவர்களுக்கு தோல்வி உறுதியாக உண்டு. ரொம்ப போட்டு அந்த தோல்வி வந்துருச்சுன்னு வருத்தலாம் படாதீங்க. இது இயற்கையாகவே இருக்குது இப்போ உங்களுக்கு. அதனால் அதேமாதிரி காதல் திருமணமாக நடக்கும்னு நினைக்கக்கூடிய வீட்டில் சொன்னீங்கன்னா இப்போதைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க. எல்லாம் ஓகேனா கூட ஏதாவது ஒரு நோட்டை சொல்லுவாங்க. அதனால் ரொம்ப பெருசாக காதலில் போய் வீட்டில் சொல்லி மாட்டிக்காதீங்க. ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக சொன்னீங்கன்னா வீட்டில் ஒத்துப்பாங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பண்ணக்கூடிய நேரம். இப்போ ஒரு பணம் சம்பளம் வாங்குறீங்க வச்சுக்கோங்க, மாதம் ஒரு 10,000 ரூபா உங்களுடைய செலவை குறைச்சிக்கிட்டே எதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது நகை வாங்குறது, தங்கம் வாங்குறது, ஏதோ ஒரு பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறது எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சிறப்பு. திருமண வாழ்க்கையில் ஈடுபடக்கூடியவர்கள், புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் கல்யாணத்தை அணுகுனீங்கன்னா கண்டிப்பாக கல்யாணமும் நடக்கும், கல்யாண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். 2ஆம் திருமணத்துக்கு செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுக்கு முயற்சி பண்ணக்கூடிய சிம்ம ராசி என்பவர்கள் ஜெனியூனாக ட்ரை பண்ணுங்கள். காசை கொடுத்து போகலாம், அவங்க கூப்பிட்றாங்க இவங்க கூப்பிட்றாங்க, மாட்டிக்காதீங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சேஃப்டியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பாசிட்டிவ்ஸு கம்மியாக தான் இருக்குது, நெகட்டிவ் தான் அதிகமாக இருக்குது. என்னன்னா நெகட்டிவ் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறன் சிம்மராசி என்பதற்கு இந்த வருஷம் உண்டு. நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்த கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது, நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்பில் இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்கன்னு கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க.
சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கோ அப்படின்னா, விஷயம் ரொம்ப சந்தோஷம் அடையக்கூடிய ராசி அப்படின்னா சிம்ம ராசி. காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க அஷ்டமத்து சனியில இருக்கீங்க. அஷ்டமத்து சனி ஆரம்பிச்ச, அதாவது அவன் அஷ்டமத்து சனியா வந்து உட்கார்ந்ததுல இருந்து இப்பத்துக்குள்ள நிறைய சிம்மத்தை பயங்கரமா வறுத்து எடுத்துட்டான். நிறைய சிம்மத்தை வறுத்து எடுத்துட்டான். நிறைய பேர் வந்து பாருங்க, அசிங்கப்பட்டீங்க, அவமானப்பட்டீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்ல பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகள என்ன பண்றதுன்னு தெரியாம சிக்கி தவிக்கிறீங்க. வேலை செய்ற இடத்துலயும் குழப்பம், வேலை செய்ற இடத்துலயும் நிம்மதி இல்லாத சூழ்நிலை. வேலை செய்ற இடத்துல இருக்க பிரச்சனைய கொண்டு வந்து வீட்ல வந்து கொட்டுறது. வீட்ல மனைவிய திட்டுறது, குழந்தைகள திட்டுறது. அதே மாரி எதிர் வீட்டுக்காரன் சாதாரணமா 2 வார்த்தை சொன்னா, நம்மளுக்கு இருக்க டென்ஷன்ல அவன்கிட்ட சண்டை போடுறது. இல்ல நம்ம சாதாரணமா 2 வார்த்தை சொன்னா, அவன் சண்டைக்கு வர்றது. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு வலி, அடிபட்டது. இப்படி ஏகப்பட்ட விஷயம். கடன் குடுத்தவன் திருப்பி தரவே இல்ல. ரொம்ப நம்பி அவன கடன் குடுத்தேன்யா. எனக்கு ரொம்ப நல்ல நண்பன். ஒரு காலத்துல நான் வந்து பாருங்க, இந்த அளவுக்கு நான் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்த பெர்சனாலிட்டி. அவன நம்பி நான் கடன் குடுத்தேன். அவன் திருப்பி குடுக்கவே இல்ல. அதனால நான் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன். இப்படி நெறைய விஷயங்கள் சிம்மத்துக்கு சனி அஷ்டமத்து சனிய ஆரம்பிச்சதுலருந்து இதுக்குள்ளேயே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு நான் சொன்ன மாரி பெருத்த ரிலீஃப். காரணம் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் இது கொஞ்சம் தொடர்ந்தாலும், 6ஆம் மாசம் குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படியுது. ஆக சனி பயங்கரமா உங்கள கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு தெரிஞ்சிருந்தவன் கம்முனு அமைதியாயி உட்காரக்கூடிய காலகட்டம். சனியினால நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது. சனிய நினைச்சு நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்மள கெடுக்கிறவன் கெட்டு போயிட்டான் அப்படின்னா, நம்மள கெடுக்கிறவனுக்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீசர் கீழ இருக்கான். அவன் கைய கால கட்டி போட்டுட்டு இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே. அட போயேன், கெடுக்காமயாவது அவன் இருக்கிறான், நீ நிம்மதி வா, பெருத்த ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி காலகட்டம். இது ஒரு பெரிய, 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 பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கணவன், மனைவி இடையே வந்து பார்த்தீங்கன்னா, ஆ மனைவியினால திடீர் தன பிராப்தி அப்படின்றது இருந்துச்சு. 6ஆம் மாசம் வரைக்கும் அது தொடரும். எங்க மனைவி வேலையே செய்யல அப்படின்னாலும், மனைவி இப்ப இந்த காலகட்டம் வேலைக்கு போலாம், சம்பாதிக்கலாம். அவங்களால ஒரு வருமானம், அவங்களால ஒரு எக்கனாமிக்கலி ஒரு சப்போர்ட் அப்படின்றது ஒவ்வொரு கணவருக்கும் கிடைக்கும். ஆப்வியஸ்லி நீங்க சிம்மராசி பெண்களா இருந்தா கணவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், ப்ரமோஷன் கிடைக்கலாம். கணவர் வெளிநாட்டுக்கு போலாம். அதுவும் கல்ஃப் கண்ட்ரீஸ் மாரி கண்ட்ரீஸ்க்கு போலாம். அங்க போய் சம்பாதிக்கலாம். இந்த ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் அப்படின்றது இருக்கு. இல்லைங்களா? இது 6ஆம் மாசம் வரைக்குமே தொடரும். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்க கணவரோட இப்ப நீங்க சிம்மராசி பெண்களா இருக்கீங்கன்னா, உங்க கணவரோட அட்டகாசம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஆளுமை ஜாஸ்தி இருக்கும். அதிகார தோரணை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அதிகமாகும். சிம்மராசி ஆண்களா இருக்கீங்க அப்படின்னா, உங்க மனைவி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, "நான் தான் எல்லாம். என் கீழ தான் நீ இருக்கணும். நான் இல்லன்னா நீ ஒண்ணுமே இல்ல. நீ சம்பாதிக்கிறதுக்கே லாக்கி இல்ல. நான் தான் இந்த குடும்பத்த வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி கரையேத்துறேன்." அப்படின்ற மாரி அவங்களோட ஆட்டிட்யூடு, அவங்களோட பிஹேவியரு, அவங்களோட அடமென்ட்டான ஒரு பேச்சு எல்லாமே கொஞ்சம் தூக்கலா இருக்குங்க. இது மனைவி மட்டும் இல்ல. நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா, உங்க பார்ட்னரும் இதே மாரி தான் பிஹேவ் பண்ணுவாரு. பெருசா கவலைப்பட்டுக்க வேண்டாம். அது 12ஆம் மாசம் வரைக்கும் அப்படி இருக்கும். ஏன்னா குருனோட பார்வை ராகு மேல இல்ல. குரு சண்டால யோகம் இல்ல. அப்ப ராகு தன்னிச்சையா தனித்து செயல்படுவான். அப்ப ராகுனோட டாமினேஷன் அப்படின்றது அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அவங்களால காசு, பணம், வசதி எல்லாம் வருது அப்படின்னாலும், அவங்களோட ஆட்டம் நம்மளால தாங்க முடியாது. அப்ப என்னதான் பண்றது? அமைதியா இருந்துற வேண்டியதுதான். "நீ ஆடு. எவ்ளோ ஆடுறியோ ஆடு. நான் பார்த்துன்னு இருக்கேன். நீ ஆடுறத நான் வந்து தடுத்து நிறுத்துறேன் அப்படின்னா, நீ நிக்க போறதில்ல. நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. அப்ப ஆடு. எவ்ளோ உன்னால ஆட முடியுமோ ஆடி கால் வலிச்சு உட்காரு." அப்படின்ற மைண்ட் ஸ்டேட்ல தான் நம்ம இருக்கணும். இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் விட்டு குடுத்து போயிடுங்க. ரொம்ப சிம்பிள். கண்டுக்காம கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னா நல்லது அப்படின்லாம். உன்னால எவ்ளோ ஓட முடியுமோ ஓடு. என்னைக்கா இருந்தாலும் கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன். இதுதானே நிரந்தரம். அப்ப நீ வந்து என்ன விட்டுட்டு நான் தான் பிரச்சனை அப்படின்ற மாரி, உனக்கு அதிகப்படியான திறமை அப்படின்ற மாரி நீ ஆட்டம் காமிக்கிறியா, என்ன கேவலப்படுத்துறியா படுத்து. ஒரு ஸ்டேஜ் வரும். என்னோட அருமை உனக்கு புரியும் அப்படின்னு அமைதியா இருங்க. சுயஸ்தானத்துல கேத்து இருக்கிறதுனால, பொதுவா சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டத்துல தலைமைத்துவம் வாங்கணும். அதாவது தலைமைத்துவத்துல இருக்கணும். ஒரு பொறுப்பு அப்படின்றது தலைமைத்துவமான ஒரு பொறுப்பு தான் நம்ம வாங்கணும். தனிச்சு இருக்க எனக்கு பிடிக்காது. அப்படிப்பட்ட பெர்சனாலிட்டீஸ் தான். ஆனா இந்த காலகட்டம் எனக்கு தனிமை தான் இனிமையா இருக்கு. எனக்கு கடவுள கும்பிடணும்னு தோணுது. ஜீவசமாதி போணும்னு தோணுது. இறை ஆற்றல உணரணும்னு தோணுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் தியானம் பண்ணணும்னு தோணுது. என்னை நானே அறியணும் அப்படின்னு தோணுது. என்னை நானே தனக்கு தானே உணர்தல். இந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் மேலோங்கும். நல்லதா? ரொம்ப நல்லது. தாராளமா செய்யுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, விரய குருவா உச்சம் பெற்று உட்கார்றார். விரய குரு என்ன பண்ணுவாரு? சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு சுப விரயம் அப்படின்றது குடுப்பார். சுப விரயம்னா, நெறைய பேர் வந்து பாருங்க, அவங்களோட லைஃப் பார்ட்னர் செலவு பண்ணி வெளிநாடு அனுப்புறதுக்கான ஒரு பிராப்தம். குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, பிள்ளைங்கள படிக்கிறதுக்கு வெளிநாடு அனுப்புறதுக்கான பிராப்தம். பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வரன் கூடி வரலாம். அந்த நம்ம நகை நட்டு போட்டு கல்யாணம் பண்ணோம் இல்லைங்களா? அந்த ஒரு அமைப்பு வர்றதுக்கான பிராப்தம்.
சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், கார் வாங்குறதுக்கான பிராப்தம், இப்படி ஏதோ ஒரு விதத்துல விரையும் செலவு. ஆனா சுப விரயமா அமையும். இது ஒரு பெரிய பிளஸ். ஓகேங்களா? அதுக்கும் மேல உச்ச குருனோட பார்வை 4ஆம் பாவத்தை பார்க்கறாரு. அம்மாக்கும் உங்களுக்குமா இருந்த ஒரு மனப்போட்டி, மனமுட்டம் அப்படின்றது மாறும். மனசஞ்சலம், எங்க அம்மாவை நான் ரொம்ப திட்டிட்டேங்க, அம்மா என் கூட ஓட்டுறது இல்ல. இல்ல நான் என்னவோ நல்ல பையன் தாங்க, எங்க அம்மா என் தங்கச்சிக்கு தான் முழு சப்போர்ட், எங்க அக்காங்களுக்கு தான் முழு சப்போர்ட். அதனாலமா எங்க அம்மா வந்து பெருசா என் கூட ஓட்டுறதே இல்ல. எனக்குன்னு அவங்க மேல, அவங்களுக்கு என் மேல கொஞ்சம் கூட கரிசனமே கிடையாது. அப்படிப்பட்டவங்களும் இந்த காலகட்டத்துல என் பையனுக்கு நான் எதா செய்யணும், என்னுடைய இந்த பொண்ணுக்கு நான் எதா செய்யணும் அப்படின்றது யோசிப்பாங்க. அதே மாதிரி அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு பெருத்த முன்னேற்றம் அப்படின்றது வரும். இது ஒரு பெரிய பிளஸ். ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாகும். இது ஒரு பெரிய பிளஸ். பெரிய லெவல்ல கடன் கொடுக்காதீங்க, கடன் வாங்கவும் வாங்காதீங்க. ஆல்ரெடி கடன் வாங்கிட்டீங்க, அதை நிவர்த்தி பண்றதுக்கான காலகட்டம். ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குங்க, ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு. என்னை வறுத்து எடுக்கிறது என்னுடைய ஒரு மறைமுக உறவுமுறை தான். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள், இல்லாதவங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம். அப்படிப்பட்டவங்களும் இப்ப அந்த ஹிடன் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பாத்தீங்களா, அதை உங்களை வறுத்து எடுத்துச்சு, டார்ச்சர் பண்ணுச்சு, இரிட்டேட் பண்ணுச்சு, அதுவா உங்களை விட்டு விலகக்கூடிய காலம். புரியுதுங்களா? பூர்வீகத்துல சொத்து கோர்ட்ல இருக்கு, அந்த சொத்து நம்ம கைக்கு வரக்கூடிய காலம் அப்படின்னு சொல்ல. ஆக சிம்மம் இந்த வருஷம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. சனியினால எந்த கெடுபலன்களும் இல்லை. இது ஒரு பெரிய 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 பிளஸ். நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி. என்ன இருந்தாலும் நீங்க பரிகாரம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்களேம்மா, அந்த மாதிரி எங்களுக்கு என்னம்மா பரிகாரம் அப்படின்னா, அஷ்டமத்து சனியினோட பிடியில தான் இருக்கீங்க. அஷ்டமத்து சனி கெடுக்காம கம்முன்னு இருக்கா. அப்ப சனிக்கு அப்படின்னு உரிய மரியாதை நம்ம கொடுக்கணும். இன்னும் 2 வருஷத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், அதாவது 2028 சனி பயிற்சி வரைக்குமே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அறந்தாங்கி பக்கத்துல எட்டிய தள்ளி இருக்கு. அங்க இருக்க அகஸ்தீஸ்வரர் போய் வழிபாடு பண்ணிட்டு வரணும். அப்படி இல்ல, இங்க வந்து பாத்தீங்கன்னா புழுச்சலூர்ல அகஸ்தீஸ்வரர் இருக்காரு. இது சனி சாப விமோச்சனம் பெற்ற இடம். இங்க போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈசனை வழிபாடு பண்ணிட்டு, அம்பிகை வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் சனிக்கு கருங்குவளை மலர் சாத்தி எல் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்குமா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா மாட்டோமா, இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா நடக்காதா, இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்டுல எப்ப பாரு பிரச்சனைகள், வீடே வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா வராதா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா, வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா, இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா, பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா, இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும், கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும், தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.